நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட்னு சொல்லலாம். இந்தியாஸ் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபில்மு வேட்டையன். அது ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பார்த்தீங்கன்னா தலைவர் கிட்டத்தட்ட 28 வருடங்கள் கழித்து அமிதாப் பச்சன் அவருடைய இணைய போகிறாரு. ஸோ இந்த படம் வந்து நம்ம எதிர்பார்க்குறத விட பேன் இண்டியன் லெவலில், இன்னும் சொல்லப்போனால் பாலிவுட் ஃபேன்ஸ் தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. 2 பேரையும் வந்து அந்த 70s 80s கிட்ஸு எல்லாருமே கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டாங்க. அந்த படம் வேட்டையனுடைய ரிலீஸ் டேட் அறிவிப்பு வந்துருச்சு. 10/10/2024. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 அப்படின்னாலே அதாவது 10th டே ஆஃப் அ மந்த். அது வந்து தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான நாள். ஏன்னா அவருடைய பல சூப்பர் ஹிட் இல்லைனா இண்டஸ்ட்ரி ஹிட் படங்கள்லாம் வந்து அந்த தேதியில் தான் இறங்குச்சு. நீங்கள் மிஸ்டர் பாரத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அருணாச்சலமாக இருக்கட்டும், அருணாச்சலம் ஏப்ரல் 10, அதேமாதிரி படையப்பா 99 ஏப்ரல் 10, அருணாச்சலம் 97, படையப்பா 99 ஏப்ரல் 10. அதுக்கப்புறம் நீங்கள் பேட்டை எடுத்துக்கோங்க, அதுவும் அப்படி தான். அதே மாதிரி நம்ம ஜெயிலரும் 10ஆம் தேதி தான். ஸோ இப்படி தலைவருடைய மினிமம் வந்து ஹிட்டு படத்துலேருந்து சலீம் சங்கர் சைமன் அதில் எல்லாமே வந்து 10ஆம் தேதி தான். ஸோ 10ஆம் தேதிக்கும் தலைவர் படங்களுக்கும் ஒரு ஹிட்டு காம்பினேஷன் அது. ஸோ அந்த காம்பினேஷன் வரும்பொழுது இது அக்டோபர் 10 வருங்கும் பொழுது இந்த படம் வந்து பந்தை அடிக்கின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படி தான் சொல்லணும். இது என்ன இப்போது இதில் என்ன ஒரு சின்ன ஒரு இக்கு வைக்கணும்னா, அன்னைக்கு தான் கங்குவாவும் வருது. ஸோ கங்குவா ஏறக்குறைய 2 பார்ட் கங்குவா. அண்ட் கங்குவா வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்ட் ஃபில்மாக ஏறக்குறைய 5 ஆண்டுக்கு அப்புறம் சூர்யாவுக்கு ரொம்ப ஹைப் ஏற்றி வச்சுருக்க ஃபில்ம் வந்து கங்குவா தான். ஸோ அந்த கங்குவாவும் அன்னைக்கு ரிலீஸ் ஆகும் பொழுது ஸ்க்ரீன்ஸ் பிரியும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேச்சு இருக்குது. ஏன்னா 1200 ஸ்க்ரீன்ஸ் தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. சிங்கிள் தேட்டரு எல்லா ஸ்க்ரீன்ஸும் சேர்த்து, பார்டர் ஸ்க்ரீன்ஸு, சிங்கிள் ஸ்க்ரீன்ஸு, நீங்கள் மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் சேர்த்து 1200 ஸ்க்ரீன் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது பாதியாக பிரியும் பொழுது 2 படத்தினுடைய கலெக்ஷனும் வந்து அடி வாங்கும் அப்படின்ற மாதிரியான பேச்சுலாம் இருக்குது. அது ஆப்வியஸ்லி நடக்க தான் செய்யும். பட் ஆனால் படம் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படம் வந்து இன்னொரு படத்தில் ஸ்க்ரீனை தோத்துட்டு அப்படியே நாளுக்கு நாள் குறைஞ்சி அப்படியே இன்னொரு படத்துக்கு, அதாவது எந்த படம் ஜெயிக்குதோ அந்த படத்துக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து வரலாறு. இது இப்பவும் இல்லை, கிட்டத்தட்ட 60-70லேருந்து இதுதான் உண்மை, இதான் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படிங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து 600 ஸ்க்ரீனாக பிரிக்க போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. ஸோ 600 ஸ்க்ரீன் கங்குவாக்கு, 600 ஸ்க்ரீன் வந்து வேட்டையனுக்கு. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக இது இன்றைக்கி நேற்று இல்லை, நம்ம போட்டி போடாத ஆளுன்னு இல்லை. என்ன சொல்கிறது, சிவாஜி சார்லேருந்து கமலஹாசன்லேருந்து இன்றைக்கி உள்ள எல்லா நடிகர்களும் கூட போட்டி போட்டாச்சு. அஜித்லேருந்து விஜய்லேருந்து நம்ம போட்டி போடாத நடிகர்கள் இல்லை. எப்போ போட்டி போட்டாலும் இப்போ இல்லை கமல் படங்கள் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு வெற்றி விழா மாப்பிள்ளை வரும்பொழுதே அப்படி தான். 89, அப்புறம் 91 தளபதி அண்ட் குணா வரும்பொழுதும் சரி, 92 தேவர் மகன் பாண்டியன் வரும்பொழுதும் சரி, அவருடைய படம் கடைசியாக என்ன மோதிச்சு அப்படின்னா மும்பை எக்ஸ்பிரஸ் மோதிச்சு. மும்பை எக்ஸ்பிரஸ் சந்திரபாபு கூட மோதிச்சு. அது வரைக்கும் முத்து குருதி படம், அது வரைக்குமே ரஜினி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா கமல் படத்துக்கு போவாங்க. இதுதான் வந்து ரஜினி வச்சுருக்க ரெக்கார்டு. அவர் வச்சுருக்க ஃபார்முலாவில் அவரை வந்து இதுவரை யாரையுமே பீட் பண்ண முடியல. என்ன காரணம் அப்படின்னா, ரஜினி படத்துக்கு தான் மக்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அது யாராக இருக்கட்டும். ஸோ அவர் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கல, எத்தனையோ பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. தளபதி படத்துக்கு டிக்கெட் இல்லாமல் நாங்கள் குணாவுக்கு போனோம் அப்படின்னு சொல்லி செலிபிரிட்டி சொல்லியே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து ஒரு வழக்கொழிஞ்சு போன டைலாக்னு வைங்களேன். இது அந்த அளவுக்கு போட்டு அடிச்சு பேசி முடிச்சாச்சு. ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் யாரு கூட படம் இறங்கினாலும் ரஜினி படத்துக்கு டிக்கெட் இல்லைன்னா அடுத்த படத்துக்கு போவாங்கன்றதுனால நம்ம வந்து எல்லாரும் கூடயும் கிளாஷ் பண்ணி பழகியாச்சு. ஸோ இது இன்னொரு கிளாஷ். இந்த கிளாஸ் நமக்கு இப்போ புதுசாக இருக்குது. சரி இதையும் பண்ணிடுவோம், பார்த்துருவோம், நமக்கு எல்லாத்துலேயுமே வெற்றி தானே அப்படின்ற மாதிரி இறங்கிட வேண்டியதான். பட் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்க்ரீன்ஸ் பிரிக்கிறாங்க. இப்போது அவுட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றதுல வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தலைவருடைய கோட்டை. ஸோ தமிழ்நாடு நமக்கு வந்து மெயினான மார்க்கெட், நமக்கு வந்து ரொம்ப சோர்ஸ்லான மார்க்கெட்டு, அதில் ரிசோர்ஸ் நமக்கு ஜாஸ்தி. அப்படின்றதுனால தமிழ்நாடோட ஸ்க்ரீன் பிரியறதுல வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். அது வந்து 2 பேருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கங்குவாவுடைய ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா ஒரு இடத்துல சொல்கிறாரு, நம்ம வந்து தலைவர் படத்தை கூட போட்டி போடணும்னு நினச்சதே இல்லை, போட்டி போடவே போகிறதில்ல, அக்டோபர் 10 தான் நம்ம வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் தெளிவாக. ஸோ அக்டோபர் 10 நம்ம வரோம் அப்படின்னா அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் நம்ம ஆள் தான் என்னென்னா, அதாவது வேட்டையன் தான் என்னன்னு டக்குனு வந்து வேட்டையன் வந்து நம்மளே சொல்லியிருந்தோம், அது வந்து தீபாவளிக்கு தான் ரிலீஸ்னு பார்த்தா அவங்க தான் பார்த்தீங்கன்னா போட்டிக்கு வந்துருக்குறாங்க. சரி நம்மளே என்ன நினச்சோன்னு தெரியல, சரி இறங்கி செய்யலாம்னு ஏதோ முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. கங்குவா கூட நம்ம போட்டிக்கு வரோன்னு வந்துட்டாங்க. இது கங்குவாவுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏன்னா நம்மளுக்கு வந்து பெரிய பட்ஜெட் கிடையாது, அதாவது ஸ்டார்காஸ்ட் இருந்தாலும் பெரிய பட்ஜெட் கிடையாது. ஆனால் கங்குவா பெரிய பட்ஜெட்டில் அவருக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய வேல்யூ
அந்த படம் பண்ணுறாங்க. அப்போ அந்த வேல்யூவில் பண்ணும் பொழுது அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வரணும். ஸோ இப்படி ஸ்க்ரீன் வந்து நாளே பிரியும் பொழுது அது தமிழ்நாடு மாதிரி மெயின் ஏரியா இருக்கிற அது மெயின் ஏரியாலே பிரியும் பொழுது கொஞ்சம் பிரச்சனை தான். கங்குவாக்கு தான் இது பிரச்சனையாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுக்கு வேட்டையன் டீம் அப்படி முடிவு பண்ணாங்கன்னு தெரியல. கங்குவா கூட கிளாஷ் பண்ணணும் கிளாஷ்லாம் ரிலீஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. இதுக்கு பின்னாடி ஒரு வேலையும் சொல்கிறாங்க. இது உண்மையா என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஜெய்பீம் பார்த்தீங்க அப்படின்னா ஞானவேலோட இதுக்கு முந்தைய படம் வந்து ஜெய்பீம் தான். ஸோ ஜெய்பீமில் வந்து வன்னியர்களை இழிவுபடுத்துகிற மாதிரி அவர் பண்ணார். ஸோ நீங்கள் நல்லா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இங்கே லைகா ப்ரொடக்ஷன்ஸுடைய ஹெட்டு வந்து லைகா ப்ரொடக்ஷன்ஸுடைய ஓனர் வந்து சுபாஷ்கர் தான். ஆனால் அதுக்கு வந்து ஹெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா GKM தமிழ்குமரன், GK மணியனுடைய சன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வன்னியர், அந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். ஸோ அவர் வந்து ஞானவேல் மேலே ஒரு ரிவெஞ்சாக எடுக்கணும் அப்படின்றதுனால ஞானவேல் மேலே ஒரு ரிவெஞ்சாக எடுக்கணும்னு சொல்லப்போனால் ஞானவேல் அதாவது இதுக்கு முன்னாடி ஞானவேலும் சூர்யாவும் சேர்ந்து தான் ஜெய்பீமை எடுத்து ஜெய்பீமை வச்சு வன்னியர்களை இழிவுபடுத்துனாங்க. அதே ஞானவேலை பயன்படுத்தி சூர்யாவை அடிக்கணும் அப்படின்ற ஒரு பிளானை வந்து GKM தமிழ்குமரன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ ஒரு வன்னியர்களுக்கு வந்து அந்த பழைய படம் ஞானவேலும் சூர்யாவும் சேர்ந்து என்ன பண்ணாங்களோ அதற்கான ஒரு ரிவெஞ்சாக வந்து அதே ஞானவேலை வச்சு சூர்யாவை அடிக்கணும். ஸோ சூர்யா ரிலீஸ் பண்ணுற தேதியில் நம்மளும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அதெல்லாம் இருக்காது. பட் ஆனால் அதுவும் ஒரு சைடில் சொல்லப்படுது. ஒரு 10-10 இந்த தடவை எப்படி இருக்க போகுது என்ன ஏதுன்றது படம் வந்து 2 படமும் எப்படி போகுது டாக்கை பொறுத்து தான் போகும் அப்படின்றதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. ஆனாலும் வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டாக் ஓடாத படம் மொக்க படமே பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் படம் சாதாரணமாக நின்று ஆடும். அதனால் வந்து இதை வந்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வேட்டையின் அதுவும் உங்களுக்கு காஸ்ட்டும் பெரிய காஸ்ட்ன்றதுனால பேன் இண்டியன் லெவலில் படம் அடிச்சு நொறுக்கும். ஜெயிலரை முந்த போகுது, அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் கலெக்ஷன். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கதை, அவ்வளவு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வந்து அதை வந்து உண்மையிலே என்ன ரீசனுக்காகன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு படம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ தலைவர் அந்த டைலாக்லாம் பேசும்பொழுது கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். அதுவும் இல்லாமல் சென்டிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகும். மக்கள் மனசில் ரொம்ப ஆழமாக பதிவுலாம் சொல்கிறாங்க. தலைவர் அந்த அளவுக்கு பண்ண போகிறாரு அப்படின்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. யார் கிளாஸுக்கு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கஷ்டம்தான். கங்குவா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் பார்த்திங்க அப்படின்னா யார் எந்த பக்கம்ன்ற ஒரு போட்டி வர ஆரம்பிச்சிச்சு. அதாவது அஜித் ஃபேன்ஸ் யாருக்கு சப்போர்ட், அஜித் ஃபேன்ஸுக்கும் சூர்யா ஃபேன்ஸுக்கும் இடையில வந்து கொஞ்சம் ஒரு பிக்கல் படுங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அஜித் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டார். இந்த மாதிரியான ஃபேன் ஃபைட்ஸ் வந்து அவர் வந்து என்கரேஜும் பண்ண மாட்டார். இருந்தாலும் வந்து ஃபேன் ஃபைட்ஸுன்றது வந்து அது வந்து இன்றைக்கி ரொம்ப சர்வசாதாரண விஷயம். ஸோ ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா சூர்யா ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்தனால அஜித் ஃபேன்ஸ் நம்ம சைடில் வருவாங்க, அதாவது ரஜினி சைடில் வருவாங்கன்ற மாதிரி ஒரு டாக் இருக்குது. ஸோ அது அப்படி தான் இருக்க வாய்ப்பும் நிறைய இருக்குது. அண்ட் அது போக பார்த்திங்க அப்படின்னா கமலஹாசன் ஃபேன்ஸ் எப்போவுமே நமக்கு ஆப்போசிட்டாக வந்தாலும் அவங்க காலில் விழுந்துருவாங்க. இப்போ புதுசாக அந்த கூட்டத்தில் விஜய் ஃபேன்ஸ் வந்துக்கிட்டாங்க. ஸோ நமக்கு எதிராக ஆட போகிறது இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா வழக்கம் போல் அந்த என்ன சொல்கிறது கமலஹாசன் ஃபேன்ஸும் அவங்க இப்போ கூட இருக்கிற விஜய் ஃபேன்ஸும் அந்த எடுப்பு சோறு மாதிரி கூடவே சுற்றுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு 2 பேரும் சம்மந்தமே இல்லை, கூடவே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரும் சூர்யாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறதாகவும் ஒரு சைடில் அஜித் ஃபேன்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதாகவும் தான் தெரியுது. ஸோ அஜித் ஃபேன்ஸ் ஒருத்தங்க இருந்தாலே போதும். அஜித் ஃபேன்ஸுமே நமக்கு தேவையில்லை. நமக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது ஆஃப்லைனில். ஆன்லைனில் நமக்கு கொஞ்சம் கம்மி. ஏன்னா 20% ரஜினி ரசிகர்கள் தான் ஆன்லைனில் இருக்காங்கன்றதுனால அதில் கொஞ்சம் கம்மி. பட் ஆனால் ஆஃப்லைனில் நம்மளை அடிச்சுக்க ஆள் இல்லை. ஸோ ஆன்லைனில் நமக்கு துணையாக அஜித் ஃபேன்ஸ் ஒருத்தங்களே போதும். அவங்க தனியானாலே போதும், 100 பேர் வந்தாலும் அடிச்சு அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்றதுனால நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அஜித் ஃபேன்ஸ் நம்ம பக்கம் இருக்காங்க. சரி, இந்த கிளாஸில் நம்ம சூர்யா ஃபேன்ஸ் எப்படி டீல் பண்ண போகணுன்றதுல நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். என்னென்னா நம்ம பார்க்காத கிளாஸ் இல்லை, நம்ம அடிக்காத ஆள் இல்லை, அடித்து ஓட விடாத 5 படம் நம்ம கூட வந்தாலும் நம்ம படம் மட்டும் தான் 100 நாள் 170 நாள் ஓடும். மற்றவங்களாம் 20-20 நாளே கலந்து போவான். ஸோ அதனால் வந்து இந்த கிளாஷ் இப்போது சூர்யா வந்து ஒரு நடிப்பு, அடுத்த கமலஹாசன் பார்க்கப்படக்கூடிய ஒரு நடிகர், ஒரு நேஷனல் அவார்டு அப்படி போயிட்டு அப்படி இருக்கிற நடிகர். அவர் என்றைக்குமே வந்து தலைவரையும் வந்து திறந்தாந்து பேசக்கூடிய இடத்துல அவர் இருந்ததில்லை, அது பேசுனதும் இல்லை. ஒரு சில நேரங்களில் அவர் வந்து கொள்கையை தூக்கி பிடிக்கிற அப்படின்றதுனால தலைவரை லைட்டாக உரசனமாக இருந்திருக்கும் வழியே தலைவரை வந்து வாண்டடாக இங்கே தப்பாக பேசுனதில்லை. ஸோ இப்படிலாம் இருக்குது. நம்ம போய் அவங்கள அடித்து நம்ம தரம் தாழணுன்ற அளவுக்கு நமக்கு அவசியமும் இல்லை. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு ஜஸ்ட் அனதர் கிளாஸ். தலைவருக்கு இன்னொரு நாள் எப்படி சாதாரணமாக, ஏன்னா பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா தலைவர் படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா தலைவருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. இங்கே இன்றைக்கி நேற்று இல்லை, அது எப்போயுமே அப்படி தான். நீங்கள் விஸ்வாசமும் பேட்டையும் வரும்பொழுதே நமக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ கொடுத்தாங்க தமிழ்நாட்டில். அது இல்லாமல் இது இங்கே விடுங்க, நீங்கள் தெலுங்கில் பார்த்திங்க அப்படின்னா
தர்பார் ரிலீஸ் ஆகும் பொழுது எனக்கு தெரியும் ஒரு மகேஷ் பாபு படமும் ஒரு அல்லு அர்ஜுன் படமும் இருந்தது. நம்ம படத்துக்கு தான் முதல் ரேட் கொடுத்தாங்க. ஜனவரி 10ஆம் தேதியோ என்னமோ கொடுத்தாங்க. அவங்களுக்கு அடுத்த நாள் தான் கொடுத்தாங்க. ஸோ நமக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஃபரன்ஸும் நம்ம தான் வந்து ஃபஸ்ட்டில் இருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போது விஜய் ஃபேன்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்கன்னா இப்போ என்ன சொல்கிறது, செருப்பை சாணியில் முக்கி அடிக்கலாம், நம்ம இப்போ போல நம்ம பாட்டு அடிக்கலாம். ஆனால் இவங்க அப்படி இல்லை. இவங்க நமக்கு தேவையில்லாத ஒரு கண்டென்ட்டாக மாறிடுவோம். ஸோ இவங்ககிட்ட போய்ட்டு நம்ம போட்டி போகிற அளவுக்கு நம்ம கீழவும் இறங்கக்கூடாது, நம்ம வந்து இவங்களையும் பிறலாக்கி விடக்கூடாது. ஸோ நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். சூர்யா அவர் நடிக்கட்டும், அவருடைய முயற்சி வெற்றியாக அமையட்டும், வாழ்த்துக்கள். பட் ஆனால் அவங்களும் வந்து கொஞ்சம் யோசிக்கணும், யாரு கூட மோதுறோம், எப்படி மோதுறோன்றது யோசிக்கணும். அவங்க யோசிச்சு பண்ணாங்கன்னா அவங்களும் தப்பிக்கலாம். இல்லைன்னா இது அடி போட்டு முட்டி மோதி தான் வெளியில் வரணும்னா மோதி பார்த்துடலாம். நன்றி, வணக்கம்.